வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. 8 சர்வதேச மற்றும் 23 தேசிய அளவிலான விளையாட்டு வீரர்கள் உட்பட 448 விளையாட்டு வீரர்களுக்கு 5.67 கோடி ரூபாய் விருது தொகைகளை மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வழங்கினார். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சண்டிகருக்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் இவ்விருது தொகைகளை வழங்கினார். மேலும் 320 விளையாட்டு வீரர்களுக்கு 1.32 கோடி ரூபாய் உதவித் தொகையை ஆன்லைனில் வழங்கப்பட்டது. உலகளாவிய உணவாகவும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கான முக்கிய ஆதாரமாகவும் விளங்கும் பாலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக இன்று உலக பால் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் பால் உற்பத்தி ஆண்டிற்கு 2% என்ற விகிதத்தில் சீராக வளர்ந்து வருகிறது. ஆனால் இந்தியா 5.7%துடன் குறிப்பிடத்தக்க ஆண்டு வளர்ச்சியுடன் தனித்து நிற்பதோடு உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர் என்ற பெருமையை கொண்டுள்ளது. இந்தியாவின் பால் உற்பத்தியில் முன்னணி மாநிலங்களில் குஜராத் 7.5% பங்களிப்புடன் முதலிடத்தில் உள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற 72வது உலக அழகி போட்டியில் தாய்லாந்தின் ஓபல் சுச்சட்டா ஸ்வாங்ஸ்டி பட்டம் வென்றார். அவருக்கு சென்ற ஆண்டு உலக அழகியான கிறிஸ்டினா பிஸ்கோவா கிரீடம் சூட்டினார். புதுச்சேரி மாணவர்களுக்கு தடையின்றி சான்றிதழ் வழங்க வசதியாக 3 சனிக்கிழமைகளில் வருவாய்த்துறை அலுவலகங்கள் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அறிவித்திருந்த நிலையில் நேற்று வருவாய்த்துறை அலுவலகங்கள் 2வது சனிக்கிழமையாக இயங்கின. வில்லியனூர், கருக்கலாம்பாக்கம், குருவினத்தம், பாகூர் உள்ளிட்ட பல்வேறு தாலுகா அலுவலகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வரும் 7ஆம் தேதியும் வருவாய்த்துறை அலுவலகங்கள் இயங்க உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் பிளே ஆஃப் குவாலிஃபயர் 2ஆம் சுற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.